பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். தாய் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே தமிழகம் இதுவரை காணாத அரசியல் ஆரோக்கியமற்ற நிலைப்பாட்டை தமிழகம் கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அள்ளித்தரும் அதிகார அரசியல் அறிவிப்புகள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குக்கு ஆசைப்பட்டு இப்போதெல்லாம் நாள் தவறாமல் பனையூருக்கு காவடி தூக்கி செல்கின்ற நிலையை பார்க்கிற போது என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் என்று வேதனை தான் எஞ்சியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு விஜய் அவர்கள் முதல்வராக அரியணையில் அமர்வதற்கு தேவையான பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக அவர் கையாண்ட விதம் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் கலகலத்து போயிருக்கிறது. திமுக கூட்டணியில அங்கம் வகித்த காங்கிரஸ், விசிக, வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பு வரை 10 ஆண்டுகள் கூட்டணியிலே தொடர்ந்த அந்த கட்சிகள் எல்லாம் அதிகார அரசியலுக்கு ஆட்சியிலே பங்கு என்கிற அந்த அழைப்புக்காக தாவேகா கட்சியோடு இன்றைக்கு பயணிக்கிற அரசியல் அரங்கேறி இருக்கிறது. 10 ஆண்டுகள் திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு தாவேகா கட்சியோடு சேர்ந்த அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டிலே அரங்கேறிக்கிறதை பார்க்கிற போது நாம் என்ன சொல்ல, இது குதிரை பேரமா அல்லது கழுதை பேரமா, ஒட்டக பேரமா, யானை பேரமா, விசுவாச பேரமா அல்லது துரோக பேரமா என்பதெல்லாம் வார்த்தைகளாலே நாம் சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை தவிர அமைச்சர் பதவிகளை தாரை வார்ப்பதாக ஆசை காட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாச தலைவர்களை விலை பேசி அவர்கள் வீடு தேடி சென்று பொன்னாடை போற்றி பூச்சென்று கொடுத்து அரியணையிலே அமர்ந்தவுடன் அந்த விசுவாச தலைவர்களை எல்லாம் வீதியிலே விட்டு சென்ற அற்பத்தரமான அரசியலையும் அரங்கேற்றியதை இந்த தாய் தமிழ்நாடு கண்டு வேதனை அடைந்தது. இப்போது படிப்படியாக அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு என்கிற அந்த ஆசை வார்த்தையினாலே இன்றைக்கு என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நேற்றைய தினம் மதிமுக கட்சியில பிளவு. 2 மதிமுக எம்எல்ஏக்கள் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த அந்த இயக்கத்தின் கண்மணிகளை பறிகொடுத்து விட்டு அண்ணன் வைகோ அவர்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருப்பது அரசியல் தடுமாற்றத்திற்கான அரங்கேற்றத்தை பார்க்கிற போது அங்கேயும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இதோடு விட்டுவிடவில்லை. பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்தே கூட்டணியில் இருந்து கொண்டே முதுபெரும் மூத்த தலைவரை கட்சியிலே சேர்த்த அந்த அக்கிரம அரங்கேற்றமும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது பொது உடைமை இயக்கம். ஏனால் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று சொல்லி இன்றைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு போல அந்த வார்த்தை தான் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது பொது உடைமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இந்நாள் தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், முன்னாள் தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்ற ஒற்றை அறிவிப்பில் அலாவுதீனும் அற்புத விளக்கை போல தமிழ்நாட்டிலே நீண்டகால மக்கள் பணியிலே தங்களை அர்ப்பணித்து உழைத்து வருகின்ற அரசியல் கட்சிகளின் தடுமாற்ற அரசியலை பார்த்து கண்ணீர் வெடிப்பதை தவிர வேறொன்றும் நமக்கு தெரியவில்லை. ஆகவே அநாகரிக அரசியலின்
அந்த அரங்கேற்றங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு விஜய் அவர்களை இந்த அநாகர அரசியலை கைவிட்டு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து தன்னுடைய தாவேகா கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு முன்வருவாரா விஜய் அவர்கள்? இல்லை இல்லை, ஆள் பிடிக்கிற அதிகார அந்த அநாகரிக அரசியல் விதையை விதைத்துத்தான் தாவேகாவை வளர்ப்பேன் என்று சொன்னார். கட்சி தாவலை தொடர்வேன் என்று சொன்னார். விஜய் எப்போது திருத்துவாரோ அல்லது மக்களால் திருத்தப்படுவாரோ காலம் பதில் சொல்லட்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பொறுமையோடு காத்திருப்போம். அரசியல் ஆச்சரியம் மிக விரைவிலே தமிழ்நாட்டிலே நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.